நம்முடைய வேதத்தை திறந்து 2 பேதுருவின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். மூன்றாம் அதிகாரம், பக்கம் 325, 324, 325. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது, சாரி இருங்க, 17 படிங்க. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து. அல்லேலூயா. நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கமானது இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய அந்த பகுதியில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் உறுதி, யாருடைய உறுதி? உங்களுடைய உறுதி, அவர்களுடைய உறுதி. அவங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க எப்படி இருக்கணும்? உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த பேதுரு நிருபத்திலே மிக அருமையாக அவர் எழுதியிருக்கிறார். இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் என்று சொன்னால், கடைசி நாட்களிலே நம்முடைய விசுவாச பரீட்சையானது வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 3வது வசனமும் 4வது வசனத்துல, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே யார் வருவாங்களா? கடைசி நாட்களிலே பரியாசக்காரர். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது, நாம் எல்லாருக்கும் அந்த ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்வு, ஆவிக்குரிய ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். எல்லாருக்கும் இந்த தெளிவு வரணும், ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ளே வரணும். ஒரு பரியாசக்காரன் வரான்னு சொன்னா அப்படின்னா, பரியாசம் பண்றான், சபையை பார்த்து பரியாசம் பண்றான், ஊழியக்காரனை பார்த்து பரியாசம் பண்றாங்க, விசுவாசிகளை பார்த்து பரியாசம் பண்றாங்க, ஆண்டவரை பார்த்து பரியாசம் பண்றாங்க, ஏளனமாய் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு என்ன அறிவு வரணும்னா, பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்துல நம்ம வேலை செய்யற இடத்துல கிண்டல் அடிப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் இருக்கும்போது கூட அநேக துன்மார்க்கள் என்ன பண்ணாங்க? அவருக்கு பரியாசம் பண்ணினார்களே இல்லையா? தேவன் என்று சொன்னால் இறங்கி வா சொன்னாங்களே இல்லையா? நீ தேவனானால் உன்னை ரட்சித்துக்கொள் பரியாசம் பண்ணினார்களே இல்லையா? ஆண்டவருடைய நாமத்தை குறித்து, தேவன் செய்த அற்புதங்களை குறித்து பரியாசக்காரர்கள் கடைசி நாட்களிலே வருவார்கள். அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஜபமா, ஜபம். என்ன ஜபம்? ஜபத்தை குறித்து என்ன செய்வாங்க? பரியாசம் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பரிசுத்தவான் எப்ப பார்த்தாலும் சோத்து நல்ல இல்லையா பரியாசம் பண்ணுவாங்க. நம்முடைய ஜபத்தை குறித்து பரியாசம் பண்ணுவாங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து என்ன செய்வாங்க? பரியாசம் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னா, சாத்தான் இப்படிப்பட்ட நபர்களை அவன் பயன்படுத்தி கொள்ளுகிறான். இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் குறைஞ்சு போக கூடாது. உன் ஜபத்தை நீங்க குறைக்க கூடாது. அவங்க பரியாசம் பண்றாங்க, அங்க துன்மார்க்கர் வராங்க, அவங்க நிந்திக்கிறவங்க வராங்க, அங்க பயங்கரமான ஒரு சோதனைக்காரன் வரான் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அதான் பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் உறுதி, உங்களுடைய உறுதி அந்த நேரத்துல எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. அவனை பார்த்து நீங்க என்ன பேசணும்? அந்த பரியாசக்காரர்களை கண்டு நாம் எப்படி இருக்கணும்? பரியாசக்காரர்கள் வருவாங்க, வேதத்தை புரட்டுவாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் ஏசுவார்கள், பேசுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த நேரத்துல நாம் எப்படி இருக்கணும்? நம்முடைய உறுதியிலிருந்து நம்ம தளர்ந்து விடக்கூடாது. உங்கள் உறுதியிலிருந்து விலகக்கூடாது. ஆமா, நானும் நிறைய முறை ஜெபம் பண்றேன், எதுவும் நடக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம வாசித்த சங்கீதத்துல அந்த தேவ மனுஷன் என்ன சொல்றாரு?
இது என் பலவீனம், இது என்னுடைய பலவீனம் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில நிறைய பலவீனங்கள் இருக்குது. கத்தரையே பார்த்து குறை சொல்ற அளவுக்கு நமக்கு பலவீனம் வந்துடும். ஆண்டவரையே பார்த்து பேசுற அளவுக்கு நம்முடைய பலவீனங்கள் வந்துடும். ஆகவேதான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்தது பரியாசக்காரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்கே? வாக்கு தத்துவம் தான் நிறைய இருக்கு. ஆண்டவர் ஏகப்பட்ட வாக்கு தத்தங்களை கத்தர் கொடுத்திருக்கிறாரே. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள், காம விகாரங்கள், அநேக பாவங்கள், அக்கிரமங்கள் தேசத்துல பெருகி போகும், அன்பு தனிஞ்சு போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்துல நடக்கும் போது நீங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் மகா உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும். அதான் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட, ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால். நமக்கு முன்னமே தெரியும் பயங்கரமான பரியாசக்காரர்கள் வருவாங்க, அக்கிரமக்காரர்கள் வருவாங்க, வேத புரட்டர்கள் வருவாங்க, கள்ள கிறிஸ்துக்கள் வருவாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, சபையை குழப்புவாங்க, விசுவாசிகளை சிதறடிப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை ஊழியக்காரருக்கு விரோதமாய் குறை சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கடைசி நாட்களிலே நடக்கும் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம கடைசி நாட்களில் வந்துட்டோம். ஆகவே பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியாலே அக்கிரமக்காருடைய வஞ்சகம் துணிஞ்சிருவாங்க, எல்லாத்திலையும் துணிஞ்சிருவாங்க. ஆண்டவருக்கு விரோதமா பேசுறதுக்கு துணிவாங்க, ஊழியக்காரன் விரோதமா பேசுறதுக்கு துணிவாங்க, துணிஞ்சிருக்கும். அவங்க எல்லா காரியம் செய்வதற்கு மிகவும் துணிஞ்சு வருவாங்க. அப்படிப்பட்டவர்கள் அக்கிரமக்காருடைய வஞ்சகம். நிறைய பேர் வஞ்சிக்கப்படுவாங்க. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்களா? சாத்தான் தந்திரம் உள்ளவன், நைசா பேசு என்ன செய்வான், சிலரை அவன் பக்கமா இழுத்து கொள்ளுவான். பிசாசு வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அக்கிரமக்காருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா. அப்ப நீங்க எப்படிப்பட்ட உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். யோபின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும். யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு படிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேலே கவனம் வைத்தாயோ, உத்தமனோ மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாகும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் என் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். இன்னும் உத்தமத்திலே உறுதி. உங்கள் உறுதியிலிருந்து நீங்கள் விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்போ என்ன அப்படின்னா, உங்க உத்தமத்துல எதுல நம்ம உறுதியா இருக்கணும் அப்படின்னா, முதலாவது உத்தமத்துல உறுதியா இருங்க. யாருமே நம்மளை பார்க்கல, யாருமே நம்மளை கவனிக்கல, நம்ம எப்படி இருக்கணும்? உத்தமமா இருக்கணும். ஆமே. யாருமே நம்மளை பார்க்கல, யாருமே நம்மளை கவனிக்கல, செய்தி யாருக்கும் தெரியாது. அந்த யாரும் பார்க்காத இடத்துல நீ உத்தமமா இருக்கணும். யாரும் இல்லா தனிமையை இருக்கும்போது நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உத்தமமாக இருக்கணும். ஆகவேதான் இந்த இப்படிப்பட்ட பூமியில அவனை போல ஒருவனும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முதல் வசனம், இந்த பின்னொரு நாளிலே தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் நின்றபோது. யாருங்க தேவ புத்திரர்? நீங்க தாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாம் எங்க வந்திருக்கிறோம்? ஆண்டுடைய ஆலயத்திற்குள்ளே நம்ம வந்திருக்கோம். தேவ புத்திரராகிய நாம இருக்கும்போது சாத்தானோ அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சன்னதியில் நிற்கிறான். கவனமா இருக்கு, ரொம்ப கவனமா இருக்கணும். ஆட்டு தோலை போட்டு கொண்டு என்ன செய்வோம்? ஆடு போல தெரியாது. சாத்தான் எப்படி இருப்பான் நமக்கு நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா யார் பேசுறாங்க அப்படின்னா,
கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். பேசுறாரு இல்லையா? அவருக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளைகள் யாரு, சாத்தான் யாருன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அது கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அது கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நம்முடைய வேலை என்ன? தேவ சமூகத்திலே வர வேண்டும், தேவனை ஆராதிக்கணும். சாத்தான் வருவான கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான கர்த்தருக்கு பிரதித்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறார். எங்க திரிகிறாராம் அவரு? பூமியிலே. பூமி எங்கும் உலாவுறாராம். பூமி எங்கும் உலாவுறார். பைபிள் என்ன? பூமி உலகத்தின் அதிபதி என்று ஆண்டவர் அவனை பார்த்து உலகத்தின் அதிபதி. அவனுக்கு என்ன பேர் உண்டு? உலகத்தின் அதிபதி. பூமி எங்கும் உலாவுகிறவன், பூமி எங்கும் உலாவை சுற்றி வருகிறவன் சாத்தான், பழைய சர்ப்பம். தேவனுடைய பிள்ளைகளை தந்திரசாலி, எதிராளி, விரோதி, இவனுக்கு நிறைய பேர்கள் உண்டு. இவன் எங்க செய்யறான்? பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து. பாருங்க, சுற்றி திரியிறான், சுற்றி திரியிறான். நாம சும்மா அப்படியே காரணம் இல்லாம சுற்றிட்டு வருவாங்க. வீடு வீடா சுற்றிட்டு வருவாங்க, அங்கெல்லாம் சுற்றுவாங்க, விஷயமே இருக்காது. இது யாருடைய ஆவி? சாத்தானுடைய ஆவி. சில பேர் வந்தாலே கலக்கம் வந்துடும். சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்து போனாலும் வீட்டுல சண்டை வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? சில பேர் வீட்டுக்கு வந்து போனா பிரச்சனை வந்துடும். வீட்டுல வந்து போன பிறகு சண்டை வந்துடும். நிறைய முறை என்னையே நான் சோதிச்சிருக்கேன். சில பேர் வீட்டுக்கு வந்து போனாலும் சண்டை வந்துடும் வீட்டுல. ஏன்? அந்த ஆவி யாருடைய ஆவி? சாத்தானுடைய ஆவி. கர்த்தர் கண்டுபிடிக்கிறார் பாருங்க, தேவன் கண்டுபிடிக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில பேருடைய ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது நல்ல ஆவியா கெட்ட ஆவியா? அல்லேலூயா. இவங்க வர்றாங்க, ஆனா வீட்டுல சமாதானமே இல்லையே, இவங்க வந்து போனாலே பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி நம்ம நன்றாக அறிய வேண்டும், மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, 3வது வசனத்திலே பாருங்க, கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல என் பிள்ளை மேல நீ கவனம் வச்சு ஆண்டு விட்டுருவாரா? அல்லேலூயா. கர்த்தர் விடுவாரா? என் மகன் மேல நீ கவனம் வைக்கிறியா? யார் மேல கவனம் வச்சிருக்கான்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. என் பிள்ளை மேல நீ கவனம் வைக்கிறியா? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். தைரியமா இருங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உனக்காக கர்த்தர் பேசுறாரு, உனக்காக கர்த்தர் வழக்காடுகிறாரு, உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். என் பிள்ளை மேல நீ கவனம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சும்மா இருப்பாரு. அவனை பார்த்து கேள்வி கேட்கிறார். கவனம் வைத்தாயோ? உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் மனுஷன் யாருங்க அவன்? ஒரு சாதாரண ஒரு மனுஷன். நீங்களும் நானும் மனுஷிகள். எப்படிப்பட்ட மனுஷரா இருக்கிறோம்? எப்படிப்பட்ட மனுஷியாக இருக்கிறோம்? உத்தமமா இருக்கிறோமா? தேவனுக்கு பயந்து இருக்கிறோமா? பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறோமா? தேவனுக்கு சாட்சியாய் இருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க. உத்தமத்துல இருக்கிறோமா? உத்தமத்திலிருந்து விலகி போகாதபடிக்கு உறுதியா இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறாரே பாருங்க, முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி. முகாந்தரமே இல்லைங்க, காரணமே இல்லை. ஒரு பாவமும் செய்யல, ஒரு அநியாயமும் செய்யவில்லை. பாருங்க, எழுதப்பட்டிருக்கு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எல்லாமே இழந்துட்டான். சாத்தான் வரான், சோதிக்கும்படி பர்மிஷன். ஆண்டவர் சோதிக்கல, சாத்தான் தான் சோதிக்கும்படி பர்மிஷன் கேட்கிறான். சரின்னு ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரு. ஏன்னா யோபின் மேல ஆண்டவருக்கு தெரியும், இவன் ரொம்ப நல்லவன், அல்லேலூயா, ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பர்மிஷன். போயிட்டு திரும்பி வரான்.
என்னடா அப்படி நீங்க வேலி அடைச்சிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவனையும் அவன் வீட்டை சுற்றிலும் 10வது வசனத்துல பாருங்க, 9 அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு விரோதமாக யோபு விரோதமாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அல்லேலூயா. என்ன சொல்லி காட்டான்? சும்மா அவன் பயந்து நடக்கிறான். நீங்க அவன் கூட இருக்கீங்க, அவன் உங்களுக்கு பயந்து இருக்கிறான். கொஞ்சம் நீங்க விலகி போங்க, நான் பாத்துக்கிறேன். சும்மா அவன் பயந்து இருக்கிறான். அவன் ஏதோ நீங்க ஏதோ சப்போர்ட் பண்றீங்க அவனுக்கு, அவன் கூட இருக்கீங்க, அதனாலதான் அவன் உங்களுக்கு பயந்து இருக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதித்தீர், அவருடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. இதுதான் கர்த்தருடைய பாதுகாப்பு. நீங்களும் இப்படிதான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்க வீட்டை சுற்றிலும் நீங்க வேலி அடைங்க. சுவாசிகளாக நீங்கள் என்ன கேட்கணும்? உங்க வீட்டை சுற்றிலும் வேலி இருக்கிறா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. வேலி இருக்கா இல்லையா? உங்களை சுற்றிலும் உங்க குடும்பத்தை சுற்றிலும் வேலி கர்த்தர் போட்டு இருக்கிறாரு. வேலி அடைக்கவில்லையோ? நீ எப்போ ரட்சிக்கப்பட்டு அப்ப வேலி அடைச்சிட்டாரு. எப்போ ஞானசம் எடுத்து அப்ப வேலி அடைச்சிட்டாரு. எப்போ ஆண்டவருடைய கீழ்ப்படிஞ்சோ அப்பயே ஆண்டவர் உனக்கு என்ன செய்தாரு? வேலி அடைச்சிட்டாரு. அவன் கைகளின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதித்து, கைகளின் கிரியைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் சம்பத்து தேசத்துல பெருகிட்டு. அதனாலதான் உங்க பயந்து நடக்கிறான். நீங்க வேலி கொஞ்சம் எடுத்து போடுங்க, நான் பாக்குறேன் அப்படின்னு. சரி, அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் அதிகாரம் 3வது கீழ்ப்பகுதியில, நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியா. நீ எத்தனையோ முறை அவனுக்கு விரோதமா என்ன ஏவின, நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்தேன், அப்ப கூட அவன் எப்படி இருக்கிறான்? உத்தமத்திலே உறுதியா இருக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், எத்தனை பேர் சோதனை நேரத்துல உறுதியா இருக்க முடியும்? பிரச்சனையின் நடுவில் நீங்கள் உறுதியா இருக்க முடியும். கர்த்தருக்குள் எவ்வளவு பாடுகள் வந்தாலும், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எத்தனை அவமானங்கள் நிந்தைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் எடுத்து கஷ்டங்கள் எனக்கு வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், நான் எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள் உறுதியா இருப்பேன். பாருங்க, யோபுக்கு அவ்வளவு பிரச்சனைங்க. ஆசீர்வாதத்தெல்லாம் பிசாசு எடுத்துட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆனாலும் யோபு எப்படி இருக்காரு? குறை சொல்லவே இல்லைங்க. ஆண்டவரை பற்றி குறை சொல்லவே இல்லை. குறை சொல்லாத ஒரு மனிதன், உத்தமன். ஆமென். பாவம் செய்யாத ஒரு உத்தமனுங்க. அல்லேலூயா. இன்னும் அவன் உத்தமத்திலே இருக்கான். பாருங்க, அடுத்த வருஷம் 4ஆம் வசனம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்துருவான். எல்லாம் தான் கொடுக்குறாங்க. அவன் கூட தோலுக்கு பதிலாக தான் கொடுத்துருக்கிறான். அவன் பிள்ளைகள் எல்லாம் கொடுத்துட்டான், அவன் ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்துட்டான். எல்லாம் அதை இயற்கை தானே, எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் உங்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும், எதை மேல கை வைக்க போறான் இப்போ? எலும்பு மாம்சம். சொல்லுங்க, எலும்பு மாம்சம். ஆதாம் ஏவாளை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? முன்னாடி ஆண்டவர் சிருஷ்டித்த பிறகு, நீ எலும்பும் என் மாம்சம். யாருங்க எலும்பு மாம்சம்? மனைவி. எலும்பு மாம்சமா இருக்கிறது யாரை பார்த்து சொன்னது? ஆதாம் ஏவாளை பார்த்து தான் எலும்பு மாம்சம் சொன்னார். இப்ப சாத்தான் எலும்பு மாம்சத்து மேல கை வைக்க போறாரு. யாருங்க அவங்க? மனைவி. எலும்பு மாம்சம் யாருங்க? மனைவி. நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சம். அவன் எலும்பு அவன் மாம்சம் யாருங்க? மனைவிங்க. இப்ப சாத்தான் யோபு என்னன்னோ பண்ணி பார்த்தா ஒண்ணும் முடியல. இப்ப யார்கிட்ட போறான்? மனைவிய ஸ்க்ரூ பண்ணி விட்டா, மனைவி கொஞ்சம் ஏவி விட்டா, மனைவி பேசினா அடங்கிடுமா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, 7ஆம் வசனத்துல 9ஆம் வசனம் படிக்க. 9. அப்பொழுது அவன் மனைவி
அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீர். பாருங்க, அதே வார்த்தை மனைவி வந்து கேக்குறாங்க. அந்த இடத்துல மனைவி அங்கதான் வராங்க. வேற எங்கேயாவது வந்திருக்காங்களா? பைபிள் வேற எங்கேயாவது யோபு மனைவி சொல்லப்பட்ட வேற எங்கேயுமே இல்லை. அந்த இடத்துல அவன் சொன்ன அடுத்த நேரமே மனைவி வந்து நிக்கிறாங்க. அடுத்த நேரமே மனைவி வந்து நிக்கிறான். மனைவி வந்து என்ன அவனை பார்த்து என்ன கேட்கிறான்? நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதி. பாருங்க, ஆண்டவர் தான் சொன்னார் அவன் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறான்னு. அப்ப சாத்தா என்ன செய்ய? அதே வார்த்தையை ஆண்டவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாரோ அதே வார்த்தை சாத்தானும் பயன்படுத்தி, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்துல உறுதியா நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து செத்து போ அப்படின்றாங்க. செத்து தொலை, ஜீவனை விடு, நீ சாவத்துக்கு முன்னாடி அந்த தேவனை உன்னை தூஷிச்சு. எங்க தள்ள பாக்குறான் பிசாசு? யோபு எங்க தள்ள பாக்குறான்? நரகத்துல தள்ள பாக்குறான். தேவனை தூஷித்தவங்க எங்க போவாங்க? தேவனை பரியாசம் பண்றவங்க எங்க போவாங்க? தேவனை நிந்திக்கிறவங்க எங்க போவாங்க? அப்போ சாத்தானுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள தேவனை தூஷிக்க வேண்டும். உன்னை விட்டுறேன், இந்த பைபிளை மறந்துடு, உன்னை விட்டுறேன். ஆண்டவரை மறுதலை, உன்னை விட்டுறேன். இயேசுவை மறுதளிச்சிரு, உன்னை விட்டுறேன். நிறைய பேர் மிஷனரிகள்லாம் அப்படி வந்து அந்த சோதனைகள்லாம் சந்திச்சவங்க தான். பெரிய பெரிய ஆட்கள் இன்னைக்கு எல்லாரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தவங்க தான். ஆனாலும் அவங்க செத்தாலும் சாகுற என் ஆண்டவரை நான் தூஷிக்க மாட்டேன். ஆமென். சாத்தான் வந்து யாரை பயன்படுத்துறான்னா மனைவியை பயன்படுத்த. மனைவியானவள் பலவீனம் பாண்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பலவீனமானவர்கள், அந்த பலவீனமானவர்கள் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஆகவே மனைவி வந்து பேசுறாங்களா, சாத்தா வந்து பேசுறாங்க? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், மனைவியே சாத்தாங்க? மனைவி ரூபத்துல சாத்தான். அல்லேலூயா. மனைவி ரூபத்துல சாத்தா, மனைவி இல்ல, மனைவி ரூபத்துல அவன் எத்தனை ரூபம் ஒண்ணா எடுப்பான். ஏன் பாஸ்டர் டேவிட்ட போல கூட வருவான். இயேசுவை போல வருவான். அவன் விழுந்து போனவன், அவன் தள்ளப்பட்டவன். யாரை போலவனும் வருவான். வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். மனைவி ரூபத்துல மனைவி கொண்டு அவனை கூட்டு வரான். மனைவியை கூட்டு வரான். அங்க வந்து நிக்க வச்சு அவன் மனைவிக்குள்ள புகுந்து அவன் பேசுவான். அல்லேலூயா. அதனால மனைவி பேசுறான்னு போயிட்டு நீங்க அரைஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. அவங்க பாவம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது அவங்க கிடையாது. சாத்தான் வந்து நமக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாக கலகத்தை ஏற்படுத்தும்படியாக, குழப்பங்களை ஏற்படுத்தும்படியாய் பேசு. சரி, யோபு என்ன சொல்றாரு? அப்பொழுது அவன் மனைவி உன்னை பார்த்து, நீ இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறோ, தேவனை தூஷித்து ஜீவனை. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது. யாருங்க பைத்தியக்காரி பேசுகிறது போல? சில பேர் நம்ம சொல்லுவோம், பைத்தியம் 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 மாதிரி பேசிட்டு வேலை இல்லை, வந்துட்ட நீ பைத்தியம் மாதிரி உளறிட்டுக்கிற. பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். நம்ம திட்டமா இல்லையா மற்றவங்களை பார்த்து? உன்னை பைத்தியமா பிடிச்சி நல்லா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? நல்லா இருந்த உனக்கு ஏன் இப்படி வந்து, ஏன் இப்படி பேசுற, ஏன் இப்படி நடக்கிற, பைத்தியமா உனக்கு அப்படின்னு நம்ம வந்து திட்டுவோம். யோபு என்ன சொல்றாரு தெரியுமா? பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுறீங்க. கரெக்டான பதில் கொடுக்கிறார், சரியான பதில். தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம். தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம். இவைகள் எல்லாவற்றையும் யோபு தன் உதவிகளினால் பாவம் செய்யும். அதனால எப்படி இருக்கும்? நம்ம உறுதியாக 1 கொரிந்தியர் 15:58 வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, பக்கம் சொல்றேன் 243. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரதவா இராதென்று அறிந்து
நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரிகளில் எப்போதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்கள். அது என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வாசிக்கும் போதே நமக்கு புரியும். ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார், ஆவியார் நமக்கு தெரியப்படுத்துவார். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள் நான் சொல்றேன், கர்த்தருக்காக கர்த்தருக்குள்ளே நீங்க செய்கிற ஒவ்வொரு பிரயாசமும் ஒன்றும் விரதவாயிராது என்று. அல்லேலூயா. ஒன்று வீண் போகாதுங்க. பவுல் சொல்ற, நான் கர்த்தருக்காக ஓட போறது ஒன்று வீணாகாது. ஆமென். கர்த்தருக்காக நீங்க செய்யறதெல்லாம் வீணாகாது. அது அந்த காரியத்தை நாம கவனமா இருக்கணும். கர்த்தருக்குள் என்னுடைய பிரயாசம் ஒன்றும் விரதவாய் இராது என்று அறிந்து நம்ம எப்படி இருக்கணும்? உறுதிப்பட்டவர்களாயும் அசையாத எந்த ஒரு காரியம் உங்களை அசைக்கவே கூடாது, அசையக்கூடாது. அசைவதுக்கு நீ இடம் கொடுக்கவே கூடாது. சாத்தாரவனுக்கு எந்த ஒரு காரியத்துக்கு பலவீனம் வந்தாலும் சரி, எதுக்குமே நீங்க உறுதியா இருக்கணும். எப்படி சரீரத்துல ஓட்டு எடுத்து சொல்லிட்டு இருக்காருங்க யோபு. சரீரமே போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. அந்த நேரத்துல கூட அவர் அசையலைங்க, மன உறுதி. ஆமென். அசையாதவர்களாயும் இருந்தார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கணும்? நாம் அசையாதபடிக்கு உறுதியாய் விலகி அந்த உறுதியிலிருந்து விலகி போகவே கூடாது. ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர் 12:12. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க, ஜெபத்திலே எதுல உறுதியா இருக்கணும்? ஜெபத்திலே உறுதி. முதலாவது உத்தமத்துல உறுதியா இருக்கணும். அடுத்த உறுதியா இருக்கணும், ஜெபத்திலே நம்ம உறுதியா இருக்கணும். உங்கள் உறுதியிலிருந்து நீங்க விலகி போகவே கூடாது. நம்மளுடைய உறுதி என்ன? ஜெபம் தான் என்னுடைய உறுதி. என்னுடைய ஆணி வேர் என்ன? ஜெபம் தான் என்னுடைய ஆணி வேர். என்னுடைய வேர் ஜெபம், என்னுடைய அடித்தளம் ஜெபம், என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியில ஜெபம் 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 ஜெபம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபத்தினால் நிறைந்து. எந்த காரியம் வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க, எந்த விஷயமானாலும் ஜெபம் பண்ணுங்க, என்ன நெருக்கங்கள் வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க, என்ன ஆபத்து வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க, என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் ஜெபம் பண்ணுங்க, யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போகாதீங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீங்கள் ஜெபத்தை விடவே விடாதீங்க. சோர்ந்து போகாம நல்லா ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் இயேசுவை போல எழுந்து என்ன செய்யுங்க? நல்லா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை போல இரவெல்லாம் என்ன செய்யுங்க? நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. சபையுடைய வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆத்துமாக்கள் ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்ப ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எப்பவுமே நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஜெபத்துல நீங்க உறுதியா இருக்கணும். ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். சங்கிலி ஜெபம்னு ஒண்ணு இருக்கு, தொடர்ச்சியாக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கு. ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்ட பிறகு அவங்க போன பிறகு இன்னொருத்தர் ஜெபம் பண்ணணும். இவங்க ஜெபம் பண்ணிட்ட பிறகு இன்னொருத்தர் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவங்க நேரம் முடிஞ்ச பிறகு இன்னொருத்தர் ஜெபம் பண்ணணும். இப்படி ஒரு சங்கிலி தொடராக நாம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த சபை எப்ப சின்ன ஆலயம் தான், ஆனா இங்க ஆண்டவர் இருக்காரு. நீங்க வாங்க, ஆலயம் திறந்திருக்கிறது. எப்பவுமே நீ ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய மூச்சு, நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல் எல்லாம் ஜெபம் தான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்ன செய்யணும்? முதலாவது ஜெபம் பண்ணலாம், ஜெபிப்போம். என்கிட்ட யாராவது என்ன கேட்டானா நான் முதல் சொல்ற காரியம் ஜெபம் பண்ணலாம், ஜெபிப்போம். மாஸ்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன செய்யுது? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. இதுதான் நம்முடைய வேலை. நம்ம கற்றுக் கொடுத்து என்ன தெரியுமா? காத்துருங்க. நீங்க போய் காத்துருங்க, நீங்க போய் காத்துருங்க. தேவ சமூகத்துல அமர்ந்துருங்க, தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்காரனை ஜெபிக்கணும், நம்ம ஜெயிக்கணும், அவனை ஜெயிக்கணும், சாச ஜெயிக்கணும், பிரச்சனைகளை ஜெயிக்கணும், தேவைகள் சந்திக்கப்படணும், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம் வெற்றியா நடைபெறணும். அதுக்கு காரணம் என்ன? ஜெபம். ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அது நடக்கும் போது ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அது முடிக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. முடிஞ்ச பிறகு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண, ஆண்டுக்கு நன்றி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜெபத்திலே நாம உறுதியா இருக்கணும். எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன எங்க அப்பா நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க, வீட்டுல பிரச்சனை ஒரு சண்டை வரும், நிறைய தேவைகளுக்கு என்ன ஆனாலும் அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. வாரத்துக்கு 2 நாள் உபவாசம், செவ்வாய்க்கிழமை உபவாசம், வியாழக்கிழமை உபவாசம்,
தனிப்பட்ட முறையில உபவாசம் இருப்பாங்க. சபையில உபவாசம் வச்சா அங்கேயே வந்துடுவாங்க உபவாசம். அவங்க பாதி வாழ்க்கை உபவாசத்துல கழிச்சுட்டாங்க. அல்லேலூயா. பாதி வாழ்க்கை என்னங்க? உபவாசம். வருஷத்துல 150 நாள் உபவாசம். வருஷத்துல 150 நாள் என்னதுங்க? உபவாசம். 150 நாள் உபவாசம் இருப்பாங்க. அல்லேலூயா. அதே போல நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்த உபவாசத்துல நாம் இருக்கணும். அப்போஸ்தலர் 2:42 படிங்க. அப்போஸ்தலர் 2:42 மிக அருமையான வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அது பாருங்க, உறுதியா, ஜெபத்துல உறுதி. ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க? ஜெபத்துல உறுதியா இருந்தாங்க. சீஷர்கள் எப்படி இருந்தாங்க? ஜெபத்துல உறுதியா இருந்தாங்க. ஆதியில இருந்த விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க? சபையில எப்படி வந்தாங்க? ஜெபம் 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 ஜெபம். ஜெபத்துல உறுதியா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஐக்கியமா இருந்தது உண்மைதான். அந்த ஐக்கியம் என்ன ஐக்கியம் தெரியுமா? ஜெப ஐக்கியம். அப்படி ஐக்கியம் என்ன ஐக்கியங்க? ஜெப ஐக்கியம். நாங்க ஜெபத்துல ஐக்கியமாய் இருப்போம். சபையில ஐக்கியமாய் இருப்போம். ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய நோக்கம் ஜெபத்துல ஆண்டவருடைய வருகைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தேவனை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். வியாதிஸ்தலுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒரு எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து நாங்கள் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் தான் எங்களுடைய பேச்சு மூச்சு எல்லாமே. பாருங்க 42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம். என்ன உபதேசம்? ஸ்ட்ராங்குங்க. உலகத்திலேயே என்ன ஸ்ட்ராங் தெரியுமா? அப்போஸ்தலருடைய உபதேசம் ரொம்ப ஸ்ட்ராங். ஆமென். பொய் சொல்லக்கூடாது. ஆமென். என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நீங்க பாத்தீங்கன்னா 37 இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன தெரியுமா? மனம் திரும்ப செய்வது. அப்போஸ்தலருடைய உபதேசம் சில பேர் சொல்லுவாங்க, மனம் திரும்பின பிறகுதான் உனக்கு ரட்சிப்பு வரும். நீங்களும் நானும் மனம் திரும்பினவர்களா இருப்போம். மனம் திரும்பணும். சில பேர் கோபத்தை விட்டுருக்க மாட்டாங்க. சில பேர் பழைய வாழ்க்கையை விட்டுருக்க மாட்டாங்க. பழைய வாழ்க்கையெல்லாம் பழையவைகள்லாம் ஒழிந்து போயின. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பணும். பழைய வாழ்க்கையை விடணும். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொன்னால் என்ன? 38 என்ன எழுதப்பட்டிருக்கிற? மனம் திரும்பணும். அதுக்கப்புறம் ஞானஸ்நானம். அடுத்தது என்னதுக்கு? ஞானஸ்நானம். விசுவாசிகள் என்ன செய்தாங்க? சும்மா இல்ல, மனம் திரும்பிட்டு வந்தாங்க. ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பினார்கள். அடுத்தது என்ன செய்தாங்க? ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் என்ன செய்தாங்க? ஞானஸ்நானம். பாருங்க, அடுத்தது ஆவியின் வரம். அடுத்தது என்னது? பரிசுத்த ஆவியின் வரங்கள். தேவனுடைய பிள்ளைகளை முதலாவது மனம் திரும்பணும். அடுத்தது ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி நாம என்ன செய்யணும்? அப்போஸ்தலருடைய உபதேசத்துல அப்போஸ்தலருடைய உபதேசம் எப்ப பார்த்தாலும் அவர் கண்டிஷன் தான்ப்பா. அவர் ரொம்ப கண்டிஷனா பேசுறாரு. மனம் திரும்ப சொல்றாரு. அங்க போனா எரியுது, உடம்பெல்லாம் எரியுது. என்னால உட்காரவே முடியல. உள்ள பாவம் இருந்துச்சுன்னா உள்ள உட்கார முடியாது. பரிசுத்தமான சபையில உன்னால உட்கார முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். 40 வசனத்துல பாருங்க, இன்னும் அநேக வார்த்தைகள் நான் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு சும்மா மாறுபாடான ஜனங்களோடு எல்லாரோடு எல்லாமா வாழக்கூடாது. விலகு. உறுதி இல்லாத மனுஷர்களை பார்த்து விலகி வா. பாவம் செய்த ஜனங்களை விட்டு விலகு. அநேக காரியங்களை விட்டு நம்ம விலகணும். நிறைய காரியங்களை விட்டு நம்ம விலகணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். விலகு. மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு, அவிசுவாசம் உள்ள ஜனங்களை விட்டு, பரிசுத்தம் மற்ற ஜனங்களை விட்டு, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை விட்டு நீ விலகணும். பாருங்க, அடுத்ததாக 42 அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் என்னதுங்க? அந்நியமா இருக்கணும். அதுக்கப்புறம் அப்பம் பிட்டு திருவிருந்து ஆராதனை. திருவிருந்துல மாசத்துக்கு ஒரு முறை திருவிருந்து சபைக்கு அந்நியம் என்று சொன்னா, சபை கூடி வருதலை வாரம் சபையில என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குதோ அத்தனை நிகழ்ச்சிகளை நீங்கள் என்ன செய்யணும்? பங்கு பெறணும். நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
நாம் பரிந்து பேசுகிற அந்த பரிந்து பேசுகிற ஆவியானவர் நமக்காக உங்களுக்காக நமக்கு என்ன செய்யறார்? ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். மன்றாட்டு ஜெபம், தேசத்தை காக்க வேண்டும் ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக ஜனங்களுக்காக ஆண்டவரே என் பேரை கிறுக்கி போடுங்க என்று சொல்லி என்ன செய்தாரு மோசே? ஜெபம் பண்ணாரா இல்லையா? ஜனங்களை கொண்டு போகும், ஜனங்களுக்காக நான் மறிக்கிறேன், என் பேரை கிறுக்கி போடுங்க. அதான் மன்றாட்டு ஜெபம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, அவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார். நீங்கள நான் என்ன செய்யணும்? ஒரு ஜெபத்துல உறுதியாக ஆசையா, எனக்கு ஜெபிக்க வரல, கர்த்தர்கிட்ட பேசு, முட்டி போடு, கண்ணை மூடு, ஏதோ உன் கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லு. அதான் ஜெபம். முட்டி போடு, கண்ணை மூடு, ஆண்டவர் நினைச்சுப்பாரு. நிறைய காரியங்கள் ஆண்டவர் மண்டையில போடுவார். எல்லாத்துக்காக என்ன செய்? ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம். ஒரு அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் காலையில நீங்க வந்து நிக்கிறீங்க, எனக்காக ஜெபம் பண்றதுக்காகத்தான் ஆண்டவர் வந்து என்னை நினைவுபடுத்துகிறார். ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஜெபிக்கணும். இப்படியாக நாம் எல்லாருக்காக நம்ம செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபத்திலே உறுதியாய் இருக்கணும். அடுத்ததாக கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். யூதாவின் புத்தகம், ஒரே ஒரு அதிகாரம் தான் புத்தகம்ல, ஒரே புத்தகம், யூதாவின் புத்தகம், பக்கம் வந்து 333 வசனம் 20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பாருங்க, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதி, விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். முதலாவது என்ன பார்த்தோம்? உத்தமத்திலே உறுதி. இரண்டாவது ஜெபத்திலே உறுதி. மூன்றாவதாக விசுவாசத்தின் மேல் நீங்கள் உறுதி. அது எப்படிப்பட்ட விசுவாசம் என்று சொன்னால், மகா பரிசுத்தமான விசுவாசம். சாதாரண விசுவாசம் என்று நினைக்க கூடாது. இது மகா பரிசுத்தமான விசுவாசம். நமக்குள்ளே இந்த விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நம்முடைய ஆண்டவர். நமக்குள்ளே நற்கிரிகளை தொடங்கினவர் நம்முடைய ஆண்டவர். நமக்குள்ளே இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே நீங்க எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க? இந்த உறுதியிலிருந்து விலகி போக முடியாத சோதனைகள், கஷ்டங்கள் வந்த உடனே விலகி போயிடுவாங்க. வழி அருகே விதைக்கப்பட்ட விதை என்னாச்சு? பறவைகள் வந்து அந்த கொத்தி கொண்டு போயிடுச்சு. நீங்கள் நான் அப்படி இருக்கக்கூடாது. பறவைகள் வந்து கொத்த விடாதீங்க, அதை துரத்தணும் பறவையை. ஆமீன். பறவை என்ன செய்யணும்? துரத்தணும். பறவையுடைய வேலையை வந்து என்ன செய்யுது? அது வந்து மாம்சத்தின் மேல உட்காரும், அது மேல வந்து உட்காரும், அது விதைகளை வந்து எடுத்து போடும். அதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. கையில ஒரு கோல் வச்சிருந்தார் ஆபிரகாம். பலி செலுத்தும் போது பறவைகள் வந்து அந்த பலிப்பிடத்தின் மேல உட்கார வரும்போது அது வந்து என்ன செய்யறாரு? கோலை வச்சு அந்த பறவையை துரத்துறாரு இல்லையா? ஆபிரகாம் துரத்துறாரு. விசுவாசம் உள்ள தேவ மனுஷன். மாம்சத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. மாம்சத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. துரத்தணும். சாத்தானை துரத்தணும். பலவீனமான காரியங்களை துரத்தணும். ஏன்னா நமக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நீ அதுக்கெல்லாம் அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்ட, இந்த பலவீனத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்ட, சாத்தானுக்கு இடம் கொடுக்கவே மாட்ட, செல்போனுக்கு அடிமையாக மாட்ட, டிவி சீரியலுக்கு அடிமையாக மாட்ட. நிறைய பேர் வந்து மாம்சத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஏன்? கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்ல, பலவீனம். உனக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நீ சாத்தானை எதிர்த்து நிற்க. ஏன் எதிர்த்து நிற்க முடியல? விசுவாசம் இல்ல. தாவீதை பாருங்க, கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறாரு. அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் எதிர்த்து நிற்கிறாரு. ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் கோலை எடுத்து துரத்துறாரு, பறவைகளை துரத்துறாரு. இன்னைக்கு நிறைய பேர் பறவைகள் வந்து மேல நம்ம தலை மேல கூடு கட்டி வாழுகிற அளவுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆமீன். பறவைகள் வந்து நம்ம தலையில வந்து கூடு கட்டிட்டு இருக்கு. காரணம் யார்? நம்ம இடம் கொடுத்திருக்கிறோம். சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்க சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். 1 பேதுரு 5:9. நான் முடிக்கிறேன். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு மரியாதையே கிடையாது. அல்லேலூயா. அவனுக்கு எதிர்த்து நில்லு. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லக்கூடிய பலன் நமக்குள்ள.
பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய. பலவீனமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காது. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க மகளே மகன். கவலைப்படாது. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லு. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கணும். உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து.